Hi friends, welcome back to our channel after a long time. நான் லக்ஷ்மி. நான் வீடியோஸ் போட்டு 1 இயர்க்கு மேலே ஆகுது. ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஹேர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி முடி கொட்டுறது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. எதனால் முடி கொட்டுதுன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, தண்ணி மாற்றி குளிக்கிறதுனால, அப்புறம் தண்ணி ஒழுங்காக குடிக்காததுனால, ஷாம்பு அடிக்கடி மாற்றுறதுனால இந்த மாதிரி பிரச்சனையாலலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக முடி கொட்டும். அப்புறம் டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தால் கூட முடி கொட்டும். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலான்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு அழகான டிப்ஸ் இந்த வீடியோஸ் கடைசியில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஹேரை கேர் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக முடி கொட்டும். ஸோ நம்ம ஹேரை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தலை குளிக்கிற விதம், ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு இதெல்லாம் போட்டு நம்ம ஹேரை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி தலைக்கு குளிக்கணும் அப்படின்றத நான் ஒரு சின்ன டிப்ஸ் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடி கொட்டுறது குறைஞ்சிரும். ப்ளஸ் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் போயிடும். முடி வளரவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் முடி நல்லா வளர்ச்சியை தூண்டும். அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லி செடி தாங்க. அந்த கீழா நெல்லி செடி நம்ம எல்லாருக்குமே மஞ்சள் காமலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு தெரியும். ஆனால் நம்ம முடியோட வளர்ச்சிக்கு எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த கீழா நெல்லி செடி பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் எங்கே பார்த்தாலும் முளைஞ்சிருக்கும். அதோட முக்கியம் யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ அது எப்படி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஹேர் பாத் பண்ண போகிறோம் இல்லைங்களா, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு தலை ரொம்ப அந்த மண்டை குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நல்லெண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சூடு பண்ணணும். நம்ம சூடு பண்ணி அதில் கீழா நெல்லி செடியை வேரோட பிடிங்கி அதில் போட்டு நம்ம சூடு பண்ணணும். சூடு பண்ணி அந்த எண்ணெய் வெது வெதுன்னு ஆறட்டும் நம்மளுக்கு தலைமுடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நல்லா வேர்க்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல தலை மண்டை குளிர்ச்சி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக ஹேர் ஃபாலே இருக்காது. முடி கொட்டுறதும் நின்றுடும். முடி இல்லாமல் அந்த வழுக்கையாக இருக்கிற இடத்துல கூட முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். ஏன்னா அந்த கீழா நெல்லியோட வேரில் அந்த முடி வளர்ச்சியை தூண்டுற அளவுக்கு நல்ல சத்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கீழா நெல்லி யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த டிப்ஸ் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்லெண்ணெயில் கீழா நெல்லியை வேரோட பிடுங்கி அதில் அதை பொரிய விடுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணெயை முறிச்சு எடுக்கிறது அப்படி சொல்லுவாங்க. கீழா நெல்லி போட்டு எண்ணெயை முறிச்சு எடுக்கும். இந்த மாதிரி எண்ணெயை முறித்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், டேண்ட்ரஃப் போயிடும், முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம தலைக்கு குளிக்கும்போது ஷாம்பு போடுறோம் இல்லையா, எந்த ஷாம்பு போட்டாலும் சரி நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் தலையில் அதை அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி தலைக்கு குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஹேர் ஃபால்லாம் இருக்காது. ஸோ இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுறதும் குறைஞ்சிரும், ஹேர் ஃபால் போயிடும், ஹேர் க்ரோத் இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி ஹேர் பேக் போடுறேன்றதை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.